ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குற படுக்கை அறையில. ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். வணக்கம் காளிதாஸ். வணக்கம். நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோட நேர்காணலுக்கு உங்களை மீண்டும் அழைக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து ரித்தன்யாவோடைய இறப்புக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு கொடுத்த ஆடியோ மெசேஜ் எல்லா யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டுருக்கு. அதை கேட்டால் மனசு வந்து ஒடிஞ்சு போகாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உருக்கமான ஒரு மெசேஜ். ரித்தன்யாவோட கேஸில் இருந்து இளம் பெண்கள் கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரித்தனியா கேஸ் இல்லை, ஜென்ரலாக எல்லா கேஸுமே வந்து லைஃப் இன்சிடெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து மேரேஜ். இந்தியன் சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் மேரேஜ் வந்து பெரிய இன்சிடென்ட் மாதிரி. அது ரெண்டுமே ஆகும், ஒரு பூமிங்காகவும் இல்லை டவுன் கிரேடிங் ஆகும். பட் அது மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மேரேஜை வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ப்ரெஷரை தூக்கி வந்து ஒரு பொண்ணோட தலைமையில் போடுற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் ப்ரெஷரு. நல்லா இருக்க சொல்ல அது இதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. பட் அது எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ, இப்போ எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறோம். பட் ஃபெயிலியர் ஆச்சும் அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுற மோடோ, அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மோடோ நம்ம அதை சொல்லி கொடுக்குறோமா பசங்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் பையனாக, அது சொல்லி கொடுக்குறோமா கேட்டால் தான் அந்த பெரிய கேள்வி அங்கே வருது. அவங்களோட ஆடியோ கான்வர்சேஷன் அது கிட்டத்தட்ட இப்போ இப்போ நல்லா மீடியாவில் டக்குன்னு பப்ளிசிட்டி ஆயிடுது. முன்னாடியெல்லாம் தெரியாது. அதனால் நமக்கு பல சம்பவங்கள் தெரியாமே போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ தெரிய சொல்ல நமக்கு அந்த வலி வேதனைலாம் தெரியுது. பட் ஆனால் அந்த வலி வேதனைக்கு அந்த சூழ்நிலை வந்து அவங்க அவங்க வந்து உணர சொல்ல இது இது மேஜராக அந்த ப்ரெஷரை தாண்டி அவங்க சைக்காலஜிக்காக பேலன்ஸ் பண்ண முடியலைங்கிறத நமக்கு அதிகமாக தெரியுது இந்த விஷயத்தில். ஸோ எமோஷ்னல் பேலன்ஸ் அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படின்றது புரியுது. இதில் ரித்தன்யாவோட அம்மா கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க, பிரச்சனை அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போக போக சரியாயிடும், லைஃப்னா இப்படி தான் அப்படின்னு நாங்கள் சொன்னது வந்து தப்போன்னு தோணுது, நீ எதிர்த்து பேசுன்னு நாங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டியில் பொதுவாகவே வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பெண்களை சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. இல்லை, அது நீங்கள் சொசைட்டி சேஞ்சஸ் நிறைய நடந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்த சொசைட்டி அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்கங்கிறது உண்மை. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து நிஜத்தை புரிதல் இருக்காமல் வைக்கிற சொசைட்டி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெண் குழந்தைய வளர்க்க சொல்ல யார் வளர்ந்தா வீட்டில் வளர்ந்ததும் அப்போ எஸ்பெஷலி பெண் குழந்தைன்னா அதை ரொம்ப செல்லமாக தான் வளர்ப்போம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அவங்கள செல்லமாக வளர்த்துட்டு ஒரு சடனாக ஒரு மேரேஜில் வந்து கொடுக்க சொல்ல அங்கே வேறு ரியாக்ஷன் நடக்க சொல்ல அவங்களால டக்குன்னு அதை அடாப்ட் பண்ண முடியல. ஸோ வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அடிமைத்தனமாக வாழணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வேணாம். ஆனால் மாதிரி இதுமாதிரி மொத்தமாக நீ ஒரு கிரைசிஸ் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு போகிற மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். பெண் குழந்தைக்கு எல்லாமே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லி கொடுக்கணும். இந்த கட்டமைப்போட ஒரு அழுத்தம் வந்து அந்த பெண்ணுக்கு இருந்தது அந்த ஆடியோ மெசேஜ்ல புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, அதுதான் சொன்னேன். மேரேஜ் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, நம்ம வந்து சொல்லப்போனால் இந்து மேரேஜ் வந்து சாக்ரமெண்டல் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து தெய்வத்தால் உருவாக்கப்பட்டது. இது எப்பயுமே ஒரு பாட்டு, நீங்கள் என்ன சினிமா, இது 7 பிறப்புக்கும் தொடர்பும் அப்படின்னு பேசி தான் நம்ம வந்து பழக்கப்பட்டு வச்சிட்டோம். இந்த பிறப்பெல்லாம் என்ன பண்ண போகிறது இல்லை, 7 பிறப்பை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அப்புறம் தான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா இந்தியன் மேரேஜ் சிஸ்டம், அதாவது இந்து மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா பிஃபோர் த கோடிஃபைன் 1950s முன்னாடி டிவோர்ஸ் கான்செப்டே கிடையாது. ஸோ நீ கல்யாணம்ட்டா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறமேட்டு இந்த கோடிஃபைட் லாவாக 1955 இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்த அப்புறம் தான் அதில் டிவோர்ஸ் கான்செப்டே உள்ளே வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுலேயும் மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸே கிட்டத்தட்ட 1986 கிட்ட தான் வருது. மியூச்சுவல் கன்சென்ட் அமெண்ட்மெண்ட்லேயே வருது. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் விவாதத்தை வாங்கணுன்னாலே அது பெரிய என்னென்னா, நீங்கள் ஒரு கொடுமையின் காரணமாக தான் விவாதத்தை வாங்க முடியும். அது சாதாரணமாக வாங்கிட முடியாது. எனக்கு பிடிக்கல அவனுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் விவாதத்தை வாங்க முடியாது. எந்த அந்த கொடுமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கே பல கொடுமையில் அனுபவிக்கிற நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட அதுவே ஒரு ப்ரொசீடிங் போகும். ஒரு 10 வருஷம் வேணான்னு விட்டுறதுக்கே ஒரு 10 வருஷம் போகும். ஸோ அதனால் சிஸ்டமேட்டிக் ப்ரெஷரே அதிகமாக தான் இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த ரிவர்ஸ் கியர் போட்டு இங்கே போனால் அந்த சோஷியல் ப்ரெஷர் அது ஸ்டிக்மா இருக்குது. ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்டிக்மா இருக்கும். பெண்கள் மேலே ஃபஸ்ட்டு திணிக்கப்படுற ஸ்டிக்மா கல்யாணம். கல்யாணம் ஆனப்பறம் அடுத்த ஸ்டிக்மா ஒன்றும் குழந்தை பிறக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கூட இருக்காது. அதுக்குள்ளே என்ன விசேஷம் இல்லையா? அது வந்து சொசைட்டி ப்ரெஷரு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாரும் அது வந்து நம்ம யோசிக்காமல் கேட்குற ஒரு கேள்வி. அது அந்த பையன்கிட்ட கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். அந்த பொண்ணுக்கிட்ட தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷர்லேயே ஏகப்பட்ட இது பேர் வந்து நிறைய
அந்த ப்ரீ மேரிட்டல் மேரிடு வித்தின் இயர் சூசைட் ஆகல பெரிய இஷ்யூ வந்து ஒன்று வந்து டவுரி டெத்தாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி சோஷியல் ப்ரெஷராக இருக்கும் குழந்தை பிறகு. அது வந்து இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் தாண்டி இப்போ ஃபிசிக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு மெடிக்கலி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற ஐடென்டிஃபை பண்ணக்கூட முடியாமல் அந்த ப்ரெஷர்லேயே அவங்க வந்து அது வேறு வழி இல்லை. அந்த லைஃபோட எஸ்டின்ட் ஆஃப் அந்த டெத்துக்கே இந்த சூசைடு சொல்லுவாங்க என்னன்னா, அவங்க வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்துல திருப்பி அவங்க ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ என்ன ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்னா, வேணாம் ரிலீஸ் ஆயிடுவோம், ஒரு கேம் விளாட சொல்ல எக்ஸிட் ஆயிரும் சொல்கிறோம்ல, அதுமாதிரி லைஃப்பில் எக்ஸிட் ஆகி திருப்பி உள்ளார முடியாது. ஸோ அந்த கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்கெல்லாம். இப்போ ரித்தன்யாவோட கேஸில் பார்த்தோம்னாக்கா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. திருமணமாகி 2 வாரத்தில் வராங்க, திரும்ப எல்லாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மாமியாரை வீட்டில் கூப்பிட்டு வச்சு ரித்தன்யா வந்து 1 மணி நேரம் பேசினதா சொல்லியிருக்காங்க. மாமியாரும் வெளியில் வந்து என் பையன் இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்தோம்னாக்கா எல்லா சைடில் இருந்தும் ஒரு அழுத்தம் அந்த பெண்ணுக்கு வந்திருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி சிஎஸ் படிச்சிருக்காங்க, தனியாக கார் ஓட்டுறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்குது. இவங்களும் நினச்சா வேறு வேலைக்கு போயிருக்க முடியும், தனிச்சு நின்று வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்க தைரியமாக செயல்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நமக்கு முன்வைக்க தோணுது இல்லை? இல்லை, நம்மக்கிட்ட இப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான். பட் இதை வந்து தீவிரம் விசாரிக்கிறது வந்து இவங்க பண்ணிப்பாங்க, போலீஸும் அந்த கேஸ் ஸ்டடியில் போகும். பட் ஆனால் வந்து இந்த கேட்டகரி வர சொல்ல இவங்கெல்லாம் வந்து இப்போ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கூட 2 பேராக வேணும் சப்போர்ட்டுக்கு. அது சரியா தப்பாக 2ஆவது விஷயம். இப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் தனிமைப்படுத்தப்படும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கவே போவாங்க. இப்போ என்னென்னா எல்லாருமே அதை பிரச்சனையாக பார்க்கல, அதான் பிரச்சனை. இது என்னென்னா, இது ஆளதான் மேரிட்டல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வரும். இது என்ன ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்க சொல்ல ஒரு ஜர்க் இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட பழமொழி சொல்லுவாங்க. ஆரம்பிக்க சொல்ல ஒரு பிரச்சனைனா அதை ஐடென்டிஃபை பண்ணப்போ இது இல்லை, இது பிரச்சனைங்களை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ. அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத சில பிரச்சனை, இது பர்சனல், இதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அப்பா அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? இட்ஸ் ஃபிசிக்கல் அபியூஸ் சொல்கிறாங்க, அது நிஜமாக பொய்யான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் அது ட்ரையலில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை கூட அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எப்படி பேசுறது, நம்ம பையனோட ஒரு ப்ரெஷரு ஒரு ஒரு பிரச்சனைனா எப்படி நம்ம டாக்டர்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும், டாக்டர்கிட்ட மெடிக்கல் பிரச்சனையை டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி அட்வொகேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி வீட்லேயே அட்லீஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணி யோசிக்காமல், அப்போ தான் அந்த அதோட ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியும். இப்போ எல்லாம் என்ன தோணுன்னா, அந்த பொண்ணு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேனே. இப்போ என்ன சொல்லுவாங்களா திருப்பினா, அது ஒழுங்காக என்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தா. இதுதான் பிரச்சனை. அம்மா அவங்க திட்டுறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, என்ன நினச்சோம், புது பொண்ணு நீ வந்து எங்கள் வீட்டில் செல்லமாக இருந்திருப்ப, அதனால் நீ திட்டுறாங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடிக்கிறாங்க இது அடிக்கிறாங்கன்றோட சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த டார்ச்சரை விட ஒழுங்காமல் யூஸ் பண்ணல. ஒரு சின்ன விஷயம் டார்ச்சர் யூஸ் பண்ணோம், அந்த நல்ல பெரிய விஷயம் டார்ச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க அந்த ஆடியோ மெசேஜில் கூட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டார்ச்சர்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர என்ன விதமான டார்ச்சர் தெரியல. எது நம்ம டார்ச்சர் எடுத்தோம், நமக்கு எது எப்படி பாதிக்குது, ஆனால் அது தனி மனிதனோட பாதிப்பை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா அது யாரும் புரிஞ்சிக்கல, நான் சொல்றதை யாரும் கன்வே பண்ணலை, யாருக்கும் அது ரீச் ஆகலை. அப்போனா வந்து நான் இல்லை எக்ஸிட் ஆகிறேன் தான் அந்த மோடு போவோம். அப்போ வந்து இந்த மாதிரி யாருனாலும் சரி, இது குழந்தையாகட்டும், சின்ன குழந்தை, நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு 8 அப்படிங்கிற பையன் வந்து வீட்டில் பேட்டை உடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பயந்துட்டு போய் சூசைட் பண்ணிட்டார். ஸோ அப்போனா என்னென்னா அவங்களுக்கு ஒரு கார்னரில் போயிடுறாங்க, இது யார்கிட்டையுமே சொல்ல முடியல. ஸோ இதுக்கு மேஜராக என்னென்னா, நீங்கள் சோஷியல் ஸ்ட்ரக்சரோட வீட்டில் யார்ட்டையும் சலிசமாக பேசணும். அந்த காலத்தில் பாட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க. அட்லீஸ்ட் யார்கிட்டயே ஒருத்தருக்கு ஓப்பனாக பேசணும். என் வாழ்க்கை எந்த பிரச்சனை, ஒரு மென்டல் லைஃப்பில் ஒருத்தர் இருப்பாங்க, சொல்லுவாங்க இவ எதுவாக தான் நான் அவங்ககிட்ட போய் கேட்பேன் அப்படி. ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு மாமாவாக இருக்கலாம், யார்கிட்டயே ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும். நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட போய் கொடுத்துடணும். சரண்டர் யூனிவர்சல் டு காட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினா தான் நமக்கு அது சொல்யூஷன்கிட்ட போக முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கார்னர் இப்போ வந்து அவங்கள விக்டிம் பிளேமிங்கே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, ஆமாம் அந்த மனநிலை இருக்க சொல்ல அவங்ககிட்ட போய் நீ வந்து இதுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல, ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணிக்கலாம்ல, அப்படி தெளிவாக இருந்தாங்கன்னா ஏன் அவங்க போய் சூசைட் பண்ண போகிறாங்க? ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ சூசைட் டெண்டன்சி இருக்குது, அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த இன்சியல் ஸ்டெப் யார் எடுக்கிறது? அவங்க தானே எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த கார்னரில் இருக்காங்க, அவங்க வந்து யார்கிட்டையும் பேச அவங்களுக்கு ஃபோன் கார் ஓட்டி தனியாக போக முடியுது, கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி சூசைட் பண்ணிக்கிற எல்லாமே பண்ண முடியும்னா அவங்களால அடுத்த நிமிஷம் யோசிக்கலாம்ல, இவங்ககிட்ட பேசலாம், அவங்ககிட்ட பேசலாம், சால்வ் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்கோப்பே இல்லை.
இப்ப அ அ பெத்தவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்பொழுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க அலர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க அட்வொகேட்ங்கிறதால நெறைய கேஸஸ் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. மேரேஜ் கவுன்சிலிங் குடுத்திருப்பீங்க. திருமணமான ஒரு பெண் பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தா, எந்த எந்த பிரச்சனைகளுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நீ வந்துடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தொண நிக்கணும். எதெல்லாம் சரி பரவால்ல பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த குஷன் குடுக்க வேண்டிய அந்த தெளிவு வந்து இல்ல. வரது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முக்காவாசி வந்து பெண்கள் வந்து முக்காவாசி வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ்டா இருப்பாங்க மேக்ஸிமம். அம்மா கிட்ட சில இது அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ்டா இருக்காங்க இப்பல்லாம். ஸோ அவங்க வந்து கன்வே பண்ற விஷயத்த சிம்ப்டம்ஸ் சேஞ்சே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் குறிப்பறிதல் தமிழ்ல ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க பசங்க சொல்ல முடியாத விஷயத்த அவங்களோட ஆக்ஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதை தான் நோட் பண்ணணும். அவங்க சொல்றாங்கன்னு 2வது விஷயம். ஒரு அப்பா அம்மானா அந்த கட் ஃபீலிங் தெரியும். என் பொண்ணோட ரியாக்ஷன் என்ன? ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன? அவ சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பா? துக்கமா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ வந்து அவங்க அட்லீஸ்ட் ஓப்பனா பேசிடணும் ஃபர்ஸ்ட்டு. இல்லன்னா ஒரே விஷயம் தான். எந்த பிரச்சனையானாலும் பார்த்துக்கலாம். நீ வா நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அஷ்யூரன்ஸ் குடுத்தா நம்ப இருக்கோம். உனக்கு முடியலன்னு தோணுதா? வந்துடலாம். நீ என்ன பிரச்சனை என்கிட்ட இப்ப டிஸ்கஸ் கூட பண்ண வேணாம். ஆனா உனக்கு ஏதாவது ஒரு கட்டம் உனக்கு இது வேணாம் அப்படி தோணுதா? நான் வா என்னன்னதான் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து இதுக்கு போணும். இந்த சோசியல் ஸ்டிக்மா வந்து டிவோர்ஸ் போயிட்டா, ஐயோ தப்பா? இப்படி பிரிஞ்சுட்டா வீட்ல என்ன பேசுவாங்க? ஊர்ல என்ன பேசுவாங்கலாம் கிடையாது. அம்மா எனக்கு நீ தான் வேணும். நீ நல்லா வாழ்றத தான் கல்யாணம் பண்ணி குடுக்குறேன். நீ நாசமா போறத கல்யாணம் பண்ணி குடுக்கல. ஸோ இந்த வாழ்க்கை நல்லா இல்லன்னா, அடுத்த வாழ்க்கை நல்லா அமையும். அதுதான் உண்மை. ஸோ ஆனா அங்க அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு போராட்டம், மனக்குழப்பம் என்னன்னா, இன்னொரு வாழ்க்கைய என்னால நெனச்சு பார்க்க முடியாது. அப்படிதான் அந்த ஸ்டிக்மா அந்த தான். ஆ அந்த ஸ்டிக்மா அந்த தான். மனநிலை தான் வந்து அது அந்த ஸ்டிக்மா மனசுக்கு தான். கஷ்டமா இருக்கு. அது வந்து ஒரு சொசைட்டி பிரஷர் தான் சொல்வேன். இப்போ வந்து அது மேபி சிட்டி லைஃப்ல மாறுனா அது கல்ச்சர் ஓரியன்ட்டா மாறுமான்னு தெரியல. ஒண்ணு எஸ்ட்ரீமா போறாங்க. இல்லைன்னா எப்படி ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கைங்கிறது இப்ப கிடையாது. அதனால டிவோர்ஸே அது அஃபிஷியலா இருக்கிறது தான். சட்டமுறைப்படி பண்றது தான் டிவோர்ஸ். அதுக்கான காரணங்கள் இருக்கு. அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், மியூச்சுவலா போலாம். அது 2வது விஷயம். பட் லைஃப் இஸ் அ மஸ்ட்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தெரியணும். வாழ்க்கையில என்ன வேணா ஃபேஸ் பண்ணலாம். ஆனா வாழ்க்கைய வந்து தொலைச்சு நம்ம லைஃப விட்டுற முடியாது. இது போனா அடுத்து 10த் ஃபெயில் ஆனா அடுத்து பாஸ் ஆகுறோம். அது மாரி லைஃப்ல எல்லாமே ஒரு ஃபெயில் ஆனா அடுத்து ஒரு அப்படி இருக்க தான் செய்யும். அந்த மென்டாலிட்டி தான் குடுக்கணும். வேற எதுவுமே நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம் பசங்களுக்கு. சப்பாங்க ஒரே சப்போர்ட் தான். அம்மா நீ என்ன வேணா பண்ணு. ஆனா இங்க பிரச்சனை ஃபேஸ் கூட நான் நிக்கிறேன். வேற எதுவுமே பண்ண வேணாம். நீ நிக்கணும் கூட அவசியம் இல்ல. நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. எல்லாமே நமக்காக 4 பேர் இருக்காங்க. அதுவும் அப்பா, அம்மா சப்போர்ட் இருந்ததுன்னா பசங்க வந்து இத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாரி கார்னர் போறவங்கள வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அவங்க நல்லா நம்ம கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க உள்ள வந்து ஒரு வேற ஒரு பெர்சனாலிட்டி ஓடிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்யூட்ல இருக்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதனால தான் வந்து பெர்சனலா எதுவுமே லைஃப்ல கிடையாது. ஓரளவுக்கு தான் லைஃப்ல எல்லாமே பெர்சனல். சில விஷயங்கள தான் ஓப்பனா பேசி தான் ஆகணும். எல்லாரும் நினைச்சுக்கன்னா நம்ம பெர்சனல் இது யார்கிட்ட போய் பேச முடியாது. இது அவமானமா போயிரும். அதாங்க எப்போ நம்ம உடம்பு சரியில்ல டாக்டர் போனா, டாக்டர் இதெல்லாம் பிரச்சனைனா வயித்துல என்ன பிரச்சனை, உள்ள என்ன பிரச்சனை, வெளிய என்ன பிரச்சனை, அவர் எல்லாமே பெண்களா இருந்தா பெண்களோட பிரச்சனை இல்லைலாம் கேட்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம எதுவும் சொல்றது கூச்சப்படுறது தான் அந்த சோஷியல் ஸ்டிக்மாவோட பெரிய விஷயம். இல்ல எதுவுமே கூச்சமே கிடையாது. யாரும் நம்மள பத்தி உலகத்துல கவலைப்பட போறதே கிடையாது. உலகத்துக்கு நம்மள பத்தி எந்த கவலையும் கிடையாது. உலகத்துக்கு நம்ம முக்கியம். நம்ம யாருன்னா நம்ம உடம்பு முக்கியம். இது வழியா தான் நம்ம வேர்ல்டுக்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இது போயிட்டப்ப யார பத்தி கவலை? இப்ப இதுக்கப்புறம் நீங்க கவுண்டர் ஆக்ஷன் நடக்குது. இப்ப அவங்கள ஜெயில்ல போடுறாங்க, தண்டனை வாங்கி குடுக்குறாங்க. அதனால என்ன ஆகப் போகுது? இப்ப அவங்க பெத்தவங்களுக்கு பெரிய லாஸ் பெத்தவங்கள தான். அவங்களுக்கே ஒண்ணுமே கிடையாதே. அவங்க லைஃப் போயிடுச்சுல்ல. இப்ப இந்த இருந்து அவங்க பார்க்க போறாங்களா? என்ன பண்ண போறாங்க? எதுவுமே இல்ல. பெத்தவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ். அவங்களுக்கு கண்ணு தெரியும். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை வாங்குன மாதிரி கைதி மாரி அத ஆயிடுவாங்க. விட மோசமான ஒரு தண்டனை. ஏன்னா திருமணமாகி 77 நாட்கள் தான் ஆயிருக்கு. 3,00,00,000 செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க கல்யாணத்துக்கு. இல்ல 300 இந்த பவுன் மாரி நகை ஸ்டிக்மா தான் போட்டதா அவங்கள வந்து சொல்றாங்க. இந்த மாரி ஸ்டிக்மாலயே அங்க ஒட்டியிருக்கலாம். மேபி. அதெல்லாம் இன்னொன்னு மாப்பிள்ளைக்கு வேலையும் இல்ல. அவர் வந்து வாடகையெல்லாம் ஒரு 10, 15 இல்ல, லட்சம் இல்ல. அது வருதுன்னு. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்கலாம் என்ன ஒரு ஏரியா நெறைய இப்ப இருந்துட்டா நான் ஏன் வேலைக்கு போகணும்னு தான் அது கான்செப்ட். அந்த வேலைய பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன கல்யாணத்துக்காக ஒரு வேலைக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க, கல்யாணம் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ஒரு வேலைக்கு போறாரு. ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போறாருன்னு சொன்னாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிற்பாடு தான் தெரியும் அவர் எந்த வேலைக்கும் போகலன்னு. அது ப்ரொஃபைல்ல போட சொன்னா மட்டும் அந்த வேலைக்கு போறாரு சும்மா இருக்கான்னா யாரும் பொண்ணு குடுக்க மாட்டாங்கன்னு பேருக்குள்ள அண்டர்லைன் போட்டு வச்சிருப்பாங்க. இது முடிச்சிருக்க டிகிரி, இந்த மாப்பிள்ளை இந்த வேலைக்கு போறாரு. பட் இதெல்லாம் கொஞ்சம் கல்யாணமே விசாரிக்கணும். அவங்க விசாரிக்கிற பேட்டர்னே எப்படி இருக்கும்னா, மாப்பிள்ளை என்ன வீடு இருக்கு, என்ன சொத்து இருக்கு, அவங்களோட எப்படி இருக்கு, அவங்க ஃபேமிலி எப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர, அவரு என்ன பண்றாரு, அவர் சர்க்கிள் என்ன, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன, இத மாரி ஒண்ணு அவங்கள அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லையா அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சில இப்போலாம் வந்து நெறைய ப்ரீ மேட்ரிக் கவுன்சிலிங் அது மாரிலாம் வந்துருச்சு.
ஒரு மேரேஜ் எப்படி கம்பெனி வேலைக்கு போனால் என்னெல்லாம் உங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி, இப்போ கல்யாணத்தில் போனால் என்னென்ன பிரச்சனையாக வரும், நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா இது என்ன நல்ல நடந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், கெட்டது இருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அப்படி ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் மாதிரியாவது பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ம். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தா, செக்ஸ் டார்ச்சர் நெறைய கணவனால அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டதா பல்வேறு ஊடகங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப திருமணமான புதிதுல ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க ஒரு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆப்வியஸ்லி அத பெத்தவங்க கிட்ட சொல்றது ரொம்ப கடினமான காரியம். இந்த சிக்கல்ல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு? சட்டத்திலயும் சரி, கவுன்சிலிங் இதுலயும் சரி, எப்படி அவங்க எதிர்கொள்ளலாம்? இல்லை சட்டத்துலேயும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க அவங்க வெளி கொண்டு வர முடியலன்னா, ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க வெளி வந்தாகணும். அதுக்கு இன்னும் வேறு சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்த லெவலில் வந்து அவங்க போகிறத வந்து உமன் ஹெல்ப்லைனில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உமன் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்குது. ஸோ உமன் ஹெல்ப்லைன் 181 கால் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்குன்னு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. குடும்ப வன்முறை சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இமீடியட்டாக போலீஸ் ஹெல்ப்லைன் கூட கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன கூட இல்ல ஒரு எமர்ஜென்சி ஒரு வன்முறை வீட்ல அசம்பாவிதம் நடக்குதுன்னா, ஜென்ரலா நீங்க போலீஸ் 100 கால் பண்ணிடலாம். வேற எந்த பிரச்சனையும் யாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 100 கால் பண்ணாங்களே, என்ன ஆனாலும் தமிழ்நாடு போலீஸ் 100 கால் பண்ணி மினிமம் 5 to 10 மினிட்ஸ்ல ஒருத்தவங்க ரீச் பண்ணுவாங்க ஸ்பாட்டுக்கு. ஸோ அது பிரச்சனை அப்புறமேட்டு அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்களோ அது 2வது விஷயம். ஆனா ஸ்பாட்டுக்கு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க 100 கால் பண்ணீங்கன்னா, ஒருத்தர் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. உங்க கால் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. என்னம்மா பிரச்சனை வீட்ல இருந்து கேட்டோம். அட்லீஸ்ட் உங்க சம்படி ஹஸ் கம். உங்க பிரச்சனைய அட்ரஸ் பண்ணணும். அது கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்துருவாரு. அதுவே வந்து உங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்டத்த நகர விடாம தடுத்துரும். ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்பன்னா, அந்த ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்மளால எதுவும் நம்ம மேல எந்த அஃபென்ஸ் நடக்காம பார்த்துக்கலாம். இல்ல சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டிவி ஆக்ட்ல கேஸ் போடலாம். அதுல வந்து எல்லாமே இருக்கு. செக்சுவல் அபியூஸும் இருக்கு, எமோஷனல் அபியூஸ் இருக்கு, எக்கனாமிக் அபியூஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் கேஸ் போடலாம். அதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. பட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொசீஜரா வெளிய பண்ணணும். ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா பண்ண வேண்டியது நீங்க அட்லீஸ்ட் வந்து உங்களோட சில அபியூஸ் டார்ச்சர் தாங்க முடியலன்னா 100 கால் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நன்றி காளிதாஸ். இவ்வளோ நேரம் ரித்தன்யாவோட கேஸ் வாயிலா பல நல்ல தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ரித்தன்யான்ற பெண், அழகான பெண், சிரிச்ச முகத்தோட அவங்க திருமண ஃபோட்டோ வந்து எல்லா பத்திரிகைகளையும் வந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை எடுத்து அவங்க இப்போ உயிரோடு நம்மக்கிட்ட இல்லை. ஆடியோ மெசேஜஸ் நம்மளை உடுக்கிறது இருக்கட்டும். ஒரு இளம் பெண் இந்த மாதிரி இறக்கிறது அப்படிங்கிறது வாடிக்கையாக பல கேசஸில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து படிச்சிருக்கோம், நமக்குன்ட்டு ஒரு சப்போர்ட்டை நாமளே உருவாக்கிக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும். எல்லாமே கடந்து போகும், உதவுறதுக்கு பல உதவிக்கரங்கள் நீளும் அப்படிங்கிற எண்ணத்தை பெண்கள் எல்லாரும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம கேட்டுக்கிறோம். மீண்டும் வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.